ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tastypot. இன்றைக்கி நாம் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். மெரைன் ஹைட்ரோகோலாய்ட்ஸ் த பர்ஃபெக்ட் அகர் அகர் ஃப்ரம் மெரைன் குரூப் கம்பெனிலேருந்து நமக்கு அகர் அகர் பவுடர் பேக்கெட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த அகர் அகர் ப்ராடக்ட்ஸை வச்சு இன்றைக்கி நாம் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க நமக்கு அனுப்பிச்சிருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 3 பேக்கெட்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் இதில் ஒரு பேக்கெட்டை வச்சு ஜெல்லி ஃப்ரூட் கேக் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடு அவங்க 2 புக்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் பற்றியும் அகர் அகர் பவுடரை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த புக்லெட்டில் சொல்லியிருக்காங்க. அகர் அகர் ஒரு வெஜிடேரியன் சப்ஸ்டியூட். ஜெலட்டினுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஜெலட்டின் பார்த்திங்கன்னா அனிமலோட போன்ஸ்லேருந்து செய்வாங்க. பட் அகர் அகர் பிளான்ட்ஸ்லேருந்து செய்வாங்க. இந்த அகர் அகரை தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த அகர் அகர் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரியும் கிடைக்கும். நான் இன்றைக்கி பவுடர் ஃபார்மில் இருக்க அகர் அகரை தான் செய்ய போகிறேன். அகர் அகர் சாப்பிடுவதனால அல்சர், புற்றுநோய், காசநோய், சர்க்கரை, தைராய்டு, இரும்புச்சத்து குறைபாடு, இன்னும் பல நோய்களை இயல்பாக சீராக்கக்கூடிய தன்மை இந்த அகர் அகருக்கு இருக்குங்க. இந்த அகர் அகரை வச்சு நான் இன்றைக்கி ஜெல்லி ஃப்ரூட் கேக் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரூட் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சடு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மாம்பழம், விதை இல்லாத பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, மாதுளைம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கிறேங்க. இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சைன்னு எல்லாமே சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவான கேக் டின் பாத்திரம் எடுத்துருக்கேங்க. நான் எடுத்திருக்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு 375 ml அளவு எடுத்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் மெரான் அகர் அகர் பவுடர் 1.25 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ளே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அகர் அகர் பவுடர் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இதில் 4-5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை உள்ளே கலக்கி விடுங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அகர் அகர் பவுடர், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் அந்த ஜெல்லி ஃபார்முக்கு அந்த தண்ணி வந்திருக்கு. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி படுற மாதிரி சுற்றி விடுங்க. இப்படி பண்ணும்போது ஜெல்லி ஒட்டாமல் நமக்கு அப்படியே வரும். அதுக்காகத்தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நாம் காய்ச்சி வச்சுருந்த தண்ணியை இந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி ஒரு 2 கரண்டி ஊற்றுங்க. இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே ஊற்றிடுங்க. ஆறிச்சுன்னா அது ஜெல்லியாக செட் ஆகிடும். அதனால தான். அப்படி ஒரு வேளை ஜெல்லியாக செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப சூடு பண்ணி தண்ணியை ஊற்றணும். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான பழங்களை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முதல்ல மாம்பழத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக திராட்சை சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சிருக்கோ அந்த பழத்தை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பழம் சேர்த்துனதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சமாக காய்ச்சின தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் திரும்ப கொஞ்சம் பழம் சேர்த்துக்கோங்க. திரும்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி 1/2 கப் வரைக்கும் சேர்த்துட்டு வாங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்துக்கு 1/2 கப் வர அளவுக்கு பழம் சேர்த்துட்டேங்க. இதில் இந்த பழம் அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு 10-15 நிமிஷம் போல் அப்படியே வச்சுடுங்க. ஜெல்லியாக மாறிடும். நான் இந்த ஜெல்லி ஃப்ரூட் கேக்குக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஜெல்லி லேயர் சேர்க்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செகண்ட் லேயர் மில்க் லேயர் சேர்த்துக்கிறேங்க. மில்க் நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் அப்படிங்கிறது 187 ml அளவு எடுத்திருக்கேன்.
இப்போது இதில் 3/4 டீஸ்பூன் அகர் அகர் பவுட்ரு உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் பாலை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணுங்கள். இப்போது இதில் சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக்குக்கான 2வது லேயர் நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த லேயர் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. அந்த லேயர் செட் ஆகிடுச்சான்னு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அமுந்திருக்கணும், கையில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த மில்கை இதில் ஊற்றிடுங்க. எப்படி ஊற்றணுன்னா, ஸ்பூனை வந்து பின்புறமாக திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிட்டு வாங்க. இந்த மில்க் லேயர் 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்போ தான் இது ஜெல்லியாக மாறும். நான் இன்றைக்கி 3வது லேயர் பண்ணுறக்கு மாதுளம்பழச்சாறு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்புங்கிறது 125 ml எடுத்திருக்கேங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மெரன் அகர் அகர் பவுடரும் 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நாம் இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட 3rd லேயரும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. மில்க் லேயர் வந்து நல்லா ஜெல்லியாக செட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அமுங்குது. என் கையில் தொட்டாலும் எதுவும் வரலை. நம்ம அப்படியே எப்படி மில்க் லேயர் ஊற்றுறோமோ அதே மாதிரி ஸ்பூனை திருப்பி வச்சு இந்த மாதுளம்பழ லேயரை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வாங்க. நீங்கள் மில்க் லேயர் மாதுளம்பழ லேயர் தான் சேர்த்தணுன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்டோட சாறு பிடிச்சிருக்கோ, இல்லை ரோஸ் மில்க் சிரப்பு, இல்லை எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லியாக மேக் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஜெல்லி நல்லா செட் ஆகும். நான் இன்றைக்கி 6 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், எனக்கு ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜெல்லியோட ஓரங்களை கத்தியை வச்சு ரொம்ப பொறுமையாக கவனமாக எடுத்து விடுங்க. ஓரங்களை கத்தியில் வச்சு எடுத்து விட்டதுக்கப்புறம் கத்தியை நல்லா சொருகி அந்த இடத்துல வந்து டூத் பிக்கை வச்சு செட் பண்ணுங்கள். இதே மாதிரி 4 பக்கமும் செட் பண்ணுங்கள். அப்போ தான் காற்று நல்லா உள்ளே இறங்கும். நமக்கு வந்து ஜெல்லி ஷேப்பாக அப்படியே கிடைக்கும். கொஞ்சம் கூட கட் ஆகாமல் ரொம்ப பார்த்து கவனமாக இதை செய்யணும். இப்போ இதை 1 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. காற்று நல்லா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெல்லி ஃப்ரூட் கேக் எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சுல. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழம் பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கேக் வடிவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ரியலாகவே மெரன் அகர் அகரோட ப்ராடக்டோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மெரன் அகர் அகர் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் இந்த ஃப்ரூட் கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அகர் அகர் வச்சு வெறும் ஜெல்லி தான் மேக் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லைங்க. அதை வச்சு மார்மலேட்ஸ், மேஷ்மெல்லோ, டோனட், ஜாம், சாக்கோபாம்ஸ், இன்னும் நிறைய டெசர்ட் ரெசிபி செய்யலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.